அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழாகி எழுவோம் பாகம் 3. ஏற்கனவே நாங்கள் 2 பாகங்கள் வெளியிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு வந்தால் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஒவ்வொரு குழந்தையின் தனித்திறமையையும் கண்டறியுங்கள். இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரே தோட்டத்தில் மாமரமும் தென்னை மரமும் வாழை மரமும் ரோஜா செடியும் வளர்கின்றன. நாம் அவற்றை பார்த்து ஏன் மாமரம் தேங்காய் காய்க்கவில்லை என்று கேட்போமா? ஏன் தென்னை மரத்தில் மாம்பழம் இல்லை என்று கேட்போமா? இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மரத்திற்கும் அதன் இயல்பும் அதன் பலமும் அதன் பயனும் வேறுபட்டவை என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதே உண்மையை நம் குழந்தைகளிடம் மட்டும் ஏன் மறந்து விடுகிறோம்? ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனி உலகம். ஒவ்வொரு குழந்தையின் சிந்தனையும் கற்பனை திறனும் ஆர்வமும் கற்றுக்கொள்ளும் முறையும் வேறுபட்டவை. அனைவரும் மருத்துவராக வேண்டிய அவசியமில்லை. அனைவரும் பொறியியலாளராக வர வேண்டிய அவசியம் இல்லை. அனைவரும் விஞ்ஞானியாக வேண்டிய அவசியமில்லை. ஒரு குழந்தையின் மனம் இசையில் மலரலாம். மற்றொரு குழந்தையின் அறிவு கைத்தொழிலில் ஒளிரலாம். இன்னொருவர் விவசாயத்தில் புதிய சாதனை படைக்கலாம். ஒருவர் விளையாட்டில் உலக அரங்கில் நாட்டிற்கு பெருமை சேர்க்கலாம். மற்றொருவர் தொழில் முனைவோராக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கலாம். இவை அனைத்தும் சமுதாயத்திற்கு அவசியமான பணிகளே. அன்புடைய பெற்றோர்களே, ஒரு குழந்தையின் திறமையை அறியாமல் நமது நிறைவேறாத ஆசைகளை அவர்களின் தோளில் சுமத்தாதீர்கள். நான் மருத்துவராக முடியவில்லை, என் மகளோ என் மகனோ மருத்துவராக வேண்டும், நான் இன்ஜினியராக விரும்பவில்லை, என் மகளோ அல்லது என் மகனோ அதைத்தான் படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் சில நேரங்களில் குழந்தையின் இயல்பான திறமையை மறைத்து விடுகிறது. குழந்தையின் எதிர்காலத்தை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்களுடைய திறமையை கண்டறிந்து அதற்கான பாதையை ஒளிரச் செய்ய வேண்டும். ஒரு சிறந்த தச்சன் இல்லாமல் வீடு எழாது. ஒரு திறமையான விவசாயி இல்லாமல் உணவு கிடைக்காது. ஒரு நல்ல ஆசிரியர் இல்லாமல் அறிவு வளராது. ஒரு நேர்மையான தொழில் முனைவோர் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் உருவாகாது. எனவே எந்த தொழிலையும் சிறுமைப்படுத்தாதீர்கள். உழைப்பால் உயர்ந்த ஒவ்வொரு தொழிலும் மதிப்பிற்கு உரியது. இன்று உலகம் தேடுவது பட்டங்களை மட்டுமல்ல, திறமையும் நேர்மையும் புதுமையான சிந்தனையும் தேடுகிறது. ஆகவே உங்கள் குழந்தைகளை கவனியுங்கள். அவர்கள் எதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள்? எந்த வேலை செய்யும்போது அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது? அதில் அவர்கள் நேரத்தை மறந்து விடுகிறார்கள். அதுதான் அவர்களுடைய இயற்கையான திறமை இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். அந்த திறமையை வளர்த்திடுங்கள், ஊக்கப்படுத்துங்கள், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், மதிப்பெண் ஒரு குழந்தையின் முழு மதிப்பு அல்ல. ஒரு பட்டம் ஒரு மனிதனின் முழு அடையாளம் அல்ல. ஒரு தொழில் உயர்ந்தது அல்ல. அதை செய்யும் மனிதனின் நேர்மையும் உழைப்பும் தான் உயர்ந்தது. ஆகவே பெற்றோர்களே, உங்கள் குழந்தையை உங்கள் கனவின் வடிவமாக மாற்ற நினைக்காதீர்கள். அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் இறைவன் கொடுத்த திறமையை மலரச் செய்யுங்கள். அதுவே உண்மையான கல்வி. அதுவே உண்மையான பெற்றோரின் வெற்றி. அதுவே வளமான குடும்பத்தை உருவாக்கும்.
அதுவே வலிமையான சமுதாயத்தையும் உருவாக்கும். தமிழாகி எழுவோம். ஒவ்வொரு குழந்தையின் திறமையையும் மதிப்போம். ஒவ்வொரு திறமையும் மலரட்டும். அப்போதுதான் தமிழர் சமூகம் முழுமையாக உயர்ந்திடும். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணிப்போம்.